கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, இன்று நாம கடவுள்கிட்ட அதிகமா எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? வேற எதை பத்திக்கா பேசுவோம்? வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனை. இதை பத்தி தான் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்க பிரச்சனைகளை ஏன் உங்க பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க? நமக்கு ஆண்டவர் விட்டா வேற யாருதான் இருக்கா? அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அநேக நேரங்களில் ஆண்டவரிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிளில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலாக பிரச்சனைக்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசினாரு. தெளிவா சொல்றீங்களா? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, கோலியாத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்து இஸ்ரேல் மக்கள் முழுவதும், அரசரும் படை வீரர்களும் பயந்து நடுங்கி பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆடு மேய்க்கிற சிறுவன் தாவீது அங்கே வந்தார். அவர்கிட்டையும் பிரச்சனையை பற்றி தான் பேசுனாங்க. ஆனால் தாவீது பிரச்சனைக்கிட்ட போய் கடவுளை பற்றி பேசினார். இன்றே கடவுள் உன்னைய என் கையில் ஒப்படைப்பார், உன் தலையை நான் வெட்டுவேன், இந்த தேசத்தை ஆண்டவர் மீட்டு எடுப்பார் அப்படின்னு பிரச்சனைக்கிட்ட கடவுளை பற்றி பேசினார். பேசினது மட்டுமா, ஜெயம் எடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்மை ஆண்டவர் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வாழ அழைத்திருக்கிறார். ஆண்டவரிடம் பிரச்சனைகளை சொல்வதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனைகளிடம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி நிச்சயம். இதே நம்பிக்கையோடு வாழ்வின் பயணம் தொடரட்டும்.